கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல வேலை பார்க்கக்கூடிய பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஒருத்தர் அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபசர் பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டரும் அந்த ப்ரொஃபசர் பொண்ணும் 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஊட்டிக்கு டூர் போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் இவர் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவருக்கு பேரலா வேற ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும். அந்த பொண்ணு கேட்குறாங்க, ஏன் வேற ஒரு பொண்ணு பார்க்குறாங்களாமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நான் வேற காஸ்ட், நீ வேற காஸ்ட், அதனால என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அதனால அந்த பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் மேல ரேப் கேஸ் அதோட சேர்த்து SC/ST ஆக்ட் படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வேற காஸ்ட் பொண்ணை ரேப் பண்ணலாம், லவ் பண்ணலாம், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அதோட சேர்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் வந்துட்டு ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர். இவர் எத்தனை பெண் குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்? அவர் காலேஜில் எத்தனை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் இவர் தான் ட்ரைனிங் கொடுக்கணும், பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைங்களுடைய நிலைமையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ப்ளீஸ் பி அவேர். அதோட சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், அவேர்னஸோட இருங்க. தேங்க்யூ.